Hey everyone, welcome back to the Python beginning series. ப்ரீவியஸ் வீடியோவில் டைப் கேஸ்டிங் பற்றி டீட்டெயில்டாக பார்த்தோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் பைத்தான் ஸ்ட்ரிங்ஸ். ப்ரோக்ராமிங்கில் ரொம்ப அதிகமாக யூஸ் ஆகிற டேட்டா டைப்னால் அது ஸ்ட்ரிங் தான். இன்கேஸ் நீங்கள் ஒரு மொபைல் ஆப் இல்லை ஒரு வெப்சைட் இல்லைனா ஒரு கேம் டெவலப்மெண்ட் ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டைப் ஆஃப் ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணுறீங்கன்னா ஸ்ட்ரிங் கண்டிப்பாக யூஸ் பண்ணுவீங்க. ஸோ இன்றைக்கி நம்ம ஸ்ட்ரிங்னா என்ன, அது எப்படி க்ரியேட் பண்ணுறது, அதில் இருக்கிற கேரக்டர்ஸ் எப்படி ஆக்சஸ் பண்ணுறது, ஸ்ட்ரிங்கோட லென்த் எப்படி ஃபைண்ட் பண்ணுறதுன்னு கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம். ஒரு ரியல் வேர்ல்டு எக்ஸாம்பிளோட பார்ப்போம். இமேஜின் நீங்கள் ஒரு காலேஜ் அட்மிஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணுறீங்க. அதில் என்னென்ன டீட்டெயில்ஸ் இருக்கும், ஸ்டூடெண்ட் நேம், காலேஜ், டிபார்ட்மெண்ட், ஃபோன் நம்பர், அந்த மாதிரி. இதில் ஃபோன் நம்பர் தவிர மீதி எல்லாமே டெக்ஸ்ட் தான். இந்தமாதிரி டெக்ஸ்ட் வேல்யூவை ப்ரோக்ராமிங்கில் ஸ்டோர் பண்ண யூஸ் பண்ணுறதுக்கு தான் ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். அப்போது ஸ்ட்ரிங்னா என்ன? கேரக்டர்ஸோட கலெக்ஷன் தான் ஸ்ட்ரிங். கேரக்டர்ஸ்னால் என்ன? ஆல்ஃபபெட்ஸாக இருக்கலாம், நம்பர்ஸாக இருக்கலாம், சிம்பிள்ஸாக இருக்கலாம், இல்லை ஸ்பேஸ் கூட இருக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்தா தான் ஒரு ஸ்ட்ரிங் நம்மளுக்கு க்ரியேட் ஆகும். ஸோ கொட்டேஷன் மார்க்குள்ளே இருக்கிற எல்லாமே பைத்தானுக்கு ஸ்ட்ரிங் தான். இப்போ உங்கள் மைண்டில் ஒரு டவுட் வரலாம், சிங்கிள் கோட்ஸ் யூஸ் பண்ணலாமா, டபுள் கோட்ஸ் யூஸ் பண்ணலாமான்னு. ஒரு எக்ஸாம்பிளோட பார்ப்போம். இப்போ நான் ஃப்ரூட் அப்படின்னு ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணுறேன். அதுக்குள்ளே டபுள் கோட்ஸ் ஒன்று கொடுத்துக்கிறேன். ஸோ இதில் வந்துட்டு நான் ஆப்பிள் அப்படின்னு போட்டுட்டேன். இப்போ நான் இன்னொரு ஃப்ரூட் வேரியபிள் க்ரியேட் பண்ணுறேன். அதில் வந்துட்டு சிங்கிள் கோட்ஸில் ஆப்பிள் அப்படின்னு போட்டுறேன். ஓகேவா? ஸோ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்கு ஃப்ரூட்ஸ்ன்னு மாற்றிப்போம் செகண்ட் ஒன்று. இப்போ நான் இந்த இப்போ நான் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் போட்டுக்கிறேன். அதில் ஃப்ரூட்ஸ், அப்புறம் இன்னொரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் ஃப்ரூட்ஸ். இப்போ ரெண்டுத்தையுமே பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். பார்த்தீங்கன்னா தெரியும், ரெண்டுமே எந்த ஒரு இஷ்யூவும் இல்லாமல் நம்மளுக்கு கரெக்டாக பிரிண்ட் ஆகுது. இன்கேஸ் வந்துட்டு உங்களுக்கு இன்னும் கன்ஃபியூஷனாக இருக்குது, சிங்கிள் கோட்ஸ் யூஸ் பண்ணலாமா இல்லை டபுள் கோட்ஸ் யூஸ் பண்ணலாமான்னு. ஒரு ப்ராஜெக்ட்டில் நம்ம ஸ்டாண்டர்டைஸ்டாக டபுள் கோட்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். பட் சிங்கிள் யூஸ் பண்ணாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் எதுவும் கிடையாது. ஸ்ட்ரிங்ஸில் நம்ம மல்டி லைன்ஸும் யூஸ் பண்ணுவோம். அது எப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நான் இப்போ ஒரு மெசேஜ்னு ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணுறேன். அதுக்குள்ளே நான் இப்போ வந்துட்டு மல்டி லைன் க்ரியேட் பண்ணுறதுக்கு நான் ட்ரிபிள் கோட்ஸ் யூஸ் பண்ணுவேன். இதில் நம்ம ஏதாச்சும் ஒரு பேரா மாதிரி டைப் பண்ணிக்கலாம். வெல்கம் டு மை பைத்தான் beginner series. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நான் ஒரே வேரியபிள்குள்ளே ஒரு மல்டிலைன் கமெண்ட் டைப் பண்ணியிருக்கேன் ட்ரிபிள் கோட்ஸ் யூஸ் பண்ணி. ஸோ இதுதான் ட்ரிபிள் கோட்ஸோட யூஸ் கேஸு. நீங்கள் ஒருவேளை மல்டிலைன் ஒரு பேரை ட்ரை பண்ணணும், ஒரு பேராவை ஸ்டோர் பண்ணணும் ஒரு வேரியபிள்குள்ளே அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ட்ரிபிள் கோட்ஸ் யூஸ் பண்ணலாம். சிங்கிள் லைன் அப்படின்னா டபுள் கோட்ஸ், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம பார்க்க போகிறது கேரக்டர்ஸ் இன்சைடர் ஸ்ட்ரிங். இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்ட். பைத்தான் ஸ்ட்ரிங்னா அது ஒரு வேர்ட் மட்டும் இல்லை, அது இண்டிவிஜுவல் கேரக்டர்ஸோட கலெக்ஷன். எக்ஸாம்பிள், இப்போ நான் ஒரு லாங்குவேஜ்னு வேரியபிள் க்ரியேட் பண்ணி அதுக்குள்ளே பைத்தான்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ரிங்கை போட்டிருக்கேன். இந்த ஸ்ட்ரிங்கோட லென்த் 6. பார்த்தீங்கன்னா தெரியும், நம்மளுக்கு மொத்தம் 6 கேரக்டர்ஸ் இருக்குது இதுக்குள்ளே. ஸோ இந்த 6 கேரக்டர்ஸையும் நம்ம எப்படி இண்டெக்ஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு கேரக்டர்ஸ்க்கும் ஒவ்வொரு பொசிஷன் அசைன் பண்ணுவோம். இந்த பொசிஷன் எப்போவுமே 0லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், நம்மளுக்கு 6 கேரக்டர்ஸ் இருக்குது. ஸோ பீக் நமக்கு 0லேருந்து ஸ்டார்ட் ஆகி எண்ணு முடியும் போது 5ல் தான் முடியும். மொத்தம் 6 கேரக்டர்ஸ் இருக்குது, பட் நம்மளுக்கு 5ல் தான் முடியுது. பார்த்தீங்களா? பிகாஸ் 0லேருந்து ஸ்டார்ட் ஆகிறதுனால தான். ப்ரோக்ராமிங்னு வந்துட்டாலே நீங்கள் 0லேருந்து தான் கவுண்ட் பண்ணணும். இது நிறைய இடத்துல நீங்கள் ஞாபகம் வச்சுட்டு ஒர்க் பண்ணுங்கள், இல்லைனா ரொம்ப கன்ஃபியூசிங் ஆகிடும். நீங்கள் இண்டெக்ஸிங்னு வந்தாலே 0 தான். இப்போ எனக்கு இந்த பைத்தானில் ஃபஸ்ட்டு கேரக்டர் பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் பிரிண்ட் அப்படின்னு போட்டுட்டு நான் இந்த வேரியபிளை கால் பண்ணிக்கிறேன். ஓகேவா? நான் இதில் ஒரு ஸ்கொயர் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கிறேன் இந்த வேரியபிள் பக்கத்தில். இங்கே இப்போ எனக்கு பி மட்டும் பிரிண்ட் ஆகணும். பியோட பொசிஷன் என்ன? 0. ஸோ நான் இங்கே 0 போட்டுக்கிறேன். இப்போ நான் இதை பிரிண்ட் பண்ண அப்படின்னா நம்மளுக்கு பி மட்டும் பிரிண்ட் ஆகுது. ஸோ இதே மாதிரி மற்ற கேரக்டர்ஸ்க்கும் நம்ம இண்டெக்ஸிங் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், மொத்தம் 0லேருந்து 5 வரைக்கும் நம்ம எல்லாத்தையுமே தனித்தனி கேரக்டர்ஸாக பிரித்து வச்சுருக்கோம். இப்போ இதை ரன் பண்ணியிருக்கேன். பார்த்தீங்கன்னா தெரியும், தனித்தனி கேரக்டர்ஸ் நம்மளுக்கு வேறு லைனில் ஒன்றா அதோட பொசிஷனுக்கு ஏற்ற மாதிரி பிரிண்ட் ஆகிருக்கு. இப்போ 1க்குன்னா ஒய் பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ அந்த மாதிரி 5th பொசிஷன் வரைக்கும் நம்மளுக்கு என்ன பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ இதுதான் இண்டெக்ஸிங்கோட யூஸ் கேஸு. நெக்ஸ்ட் நம்ம ஒரு ஸ்ட்ரிங்கோட லென்த்தை கண்டுபிடிப்போம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இந்த லாங்குவேஜ் வேரியபிள்குள்ளே இருக்கிற பைத்தானோட லென்த் நம்மளுக்கு தெரியும். அதாவது இந்த ஸ்ட்ரிங்கோட லென்த் 6ன்னு. இப்போ நான் பிரிண்ட் அப்படின்னு கொடுத்துட்டு, கேப்ஷனில் இருக்குது. இப்போ நான் பிரிண்ட் அப்படின்னு கொடுத்துட்டு லென் ஆஃப் ஃபங்க்ஷன் சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஸோ இந்த லென் ஆஃப் ஃபங்க்ஷனுக்குள்ளே நம்ம லாங்குவேஜ் அப்படின்னு டைப் பண்ணிட்டோம்.
ஓகேவா? இப்போ நான் இதை பிரிண்ட் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா தெரியும் நம்மளுக்கு 6ன்னு கரெக்டாக காமிச்சிருச்சு. இப்போ நான் இது பக்கத்தில் வந்துட்டு ஏதாச்சும் ஒரு 1, 2, 3 அப்புறம் ஒரு ஸ்பேஸ் 5, 6 அப்படின்னு போட்டுக்கிறேன். இப்போ இதோட லென்த் என்னென்னு கண்டுபிடிங்க பார்ப்போம். ஃபஸ்ட்டு இருக்கிற பைத்தானுக்கு மொத்தம் 6, அப்புறம் வந்துட்டு இது ஒரு 3 கூட்டணும் அப்படின்னா நம்மளுக்கு வந்துட்டு 9 வருது. அடுத்து இந்த ஸ்பேஸையும் தான் நம்ம கன்சிடர் பண்ணணும். அப்போனா 10, 11, 12 மொத்தம் நம்மளுக்கு இதோட லென்த்து பார்த்தீங்கன்னா 12. இப்போ அது கரெக்டாக பிரிண்ட் தான் செக் பண்ணுவோம். பார்த்தீங்கன்னா தெரியும் 12ன்னு சொல்லிட்டு பிரிண்ட் ஆகிருக்கு. நம்ம ஸ்பேஸ் இருந்தாலும் சரி, இல்லை ஏதாச்சும் ஒரு சிம்பிள் ஆட் பண்ணாலும் சரி, அதுவும் சேர்த்து தான் கவுண்ட் ஆகும். இப்போ நான் அட்டு சிம்பிள் யூஸ் பண்ணியிருக்கேன். பார்த்தீங்கன்னா தெரியும் 13 சொல்லிட்டு கவுண்ட் ஆகுது. ஸோ ஒரு டபுள் கோட்ஸ்குள்ளே நீங்கள் ஒரு ஸ்பேஸ் கொடுத்தாலும் சரி, இல்லை ஏதாச்சும் நம்பர், வேர்ட்ஸு இல்லைனா வந்துட்டு இந்தமாரி சிம்பிள்ஸ் கொடுத்தாலும் அதுக்கு ஒரு கேரக்டராக தான் கன்சிடர்ட் ஆகும். ஸோ இன்றைக்கி நம்ம என்னென்னலாம் கற்றுக்கிட்டோம்? ஸ்ட்ரிங்னா என்ன, ஸ்ட்ரிங் எப்படி க்ரியேட் பண்ணுறது, சிங்கிள் கோட்ஸ், டபுள் கோட்ஸ், ட்ரிபிள் கோட்ஸ், அப்புறம் மல்டிலைன் ஸ்ட்ரிங்ஸு, கேரக்டர்ஸு, ஸ்ட்ரிங் இண்டெக்ஸிங், லென் ஃபங்க்ஷன், இது எல்லாத்தையுமே நான் இந்த வீடியோவில் பார்த்துருப்போம். இன்றைக்கி வீடியோக்கு அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் ஸ்ட்ரிங் ஸ்லைசிங்னா என்னன்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக பார்ப்போம். இன்கேஸ் நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன் அப்படின்னா உங்களுக்கு இங்கே ஸ்க்ரீனில் காட்டும். அப்படி காட்டலைன்னா வெயிட் பண்ணுங்கள், சீக்கிரமாகவே அப்லோட் பண்ணிடுறேன்.